ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 14வது வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவி நமக்குள் வரும் பொழுது உயிரடைவோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், எசேக்கியேலுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பிரேத குழியிலிருந்து எடுத்த உங்கள் மீது என் ஆவியை ஊற்றுகிறேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார். இது நமக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. பிரேத குழியில் இருக்கிற நம்மை, இதோ சாவுக்கு மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் அவர் ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். தேவ ஜனமே, அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் உயிரடைகிறவர்களாக நாம் இருக்கிறோம். யாருடைய உயிரை அடைகிறவர்களாக? தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ ஜனமே, எப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர்களோடு கூட அவர் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை வெளிப்படுகிறதா இருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறார், பிரேத குழியில் இருந்து உங்களை எடுத்து என் ஆவியை உங்கள் மீது வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களை தேசத்திலே வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை இதுதான். எந்தெந்த இடத்திலே, எந்தெந்த சூழ்நிலைகளிலே செத்த பிணமாக உலா வருகிறீர்களோ அந்தந்த இடத்திலே கர்த்தருடைய ஆளுகை உங்களுக்கு உண்டாகும். அந்தந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டு இதோ உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்கள் முகம் செத்து போகாதபடிக்கு கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள். தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தேவ ஜனமே, அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். இதோ வெட்கப்பட்டிருக்கிற, கேவலமாய் நினைக்கப்பட்டிருக்கிற, ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கிற இதோ இடங்களிலெல்லாம் கர்த்தர் மீண்டுமாய் உங்களை உயர்த்துவார், மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே கவலைப்படாதிருங்கள். தேவனுக்குள் இருக்கிற ஆவி உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆலோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய ஆவி அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனோடு இருங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ராஜா, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்குள் உம்முடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பதினாலே கர்த்தாவே, எங்களுக்கு வெட்கம், அவமானம், நிந்தை, பாடுகள், போராட்டம் என்பது இல்லை. அதிலிருந்து முற்றிலும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராகவே நீர் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து எங்கள் தலைகளை நாங்கள் உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜா, இந்த உலகத்திலே எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.